Taste the Daily. தமிழகத்தில் தேர்தல் பரப்புரை ஓய இன்னும் ஒரே ஒரு நாளே உள்ள நிலையில் வேட்பாளர்களும் அவர்களின் ஆதரவாளர்களும் இறுதிக்கட்ட பரப்புரையை வித்தியாசமான கோணங்களில் அணுகியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் எடைக்கல் பகுதியில் இறுதிக்கட்ட பரப்புரை மேற்கொண்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இயக்குநர் களஞ்சியம் நிலத்தில் வேலை செய்த பெண்களிடம் தேர்தலுக்கு பணம் கொடுத்தால் வாங்க வேண்டாம், அந்த பணத்தில் ஒரு மூக்குத்தி கூட வாங்க முடியாது என கூறி வாக்கு சேகரித்தார். தஞ்சை தொகுதி சுயேட்சை வேட்பாளர் செந்தில்குமார் கரந்தே பகுதியில் இருந்து தஞ்சை ரயில் நிலையம் வரை அரசியல் கட்சிகளுக்கு எதிராக 200க்கும் மேற்பட்ட பெண்களுடன் வீடு வீடாக சென்று கப்பல் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். ஒரு சிலர் வராதவங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் அரசு ஊழியர்கள் தவிர அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டம் தேர்தல் முடிந்து ஆகஸ்ட் மாதம் முதல் தொடங்கப்படும் என வாக்குறுதி அளித்து ஈரோடு திமுக வேட்பாளர் பிரகாஷ் பரப்புரை செய்தார். அப்போது வெயிலில் ஆரத்தி தட்டுடன் சோர்வாக நின்றிருந்த மூதாட்டிக்கு தனக்கு போடப்பட்ட பொன்னாடையை போர்த்தி வாக்கு சேகரித்தார். உளுந்தூர்பேட்டையில் விழுப்புரம் தொகுதி பாமக வேட்பாளர் முரளி சங்கர் தொகுதிக்குட்பட்ட ஆறுகளில் 5 கிலோமீட்டர்களுக்கு ஒரு தடுப்பணை கட்டுவதற்கு மக்களவையில் குரல் எழுப்புவேன் உள்ளிட்ட 25 தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து எறையூர் கிராமத்தில் வாக்கு சேகரித்தார். Taste the Daily.